நடிகர் விஜய் பற்றி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் எம்எல்ஏவுமான வேல்முருகன் பேச்சுக்கு நடிகர் தாடி பாலாஜி கண்டனம் தெரிவித்துள்ளார். நான் சொகுசு அரசியல்வாதி இல்ல. இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சிட்டு 2 படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன். நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன். 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணும் தமிழனுக்கு. அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இறகல ஆத்தா இறகல ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இறகல ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கல அனுமதிக்கிற. இது ஒரு தொழில் செய்யலாம் இல்ல? எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா, விஜய் நடிங்க, நடிச்சிருக்கார பாராட்டுங்க, அஜித்தை பாராட்டுங்க, ரஜினியை பாராட்டுங்க, சரத்தை பாராட்டுங்க, என் பச்சை தமிழ் நம்முடைய சத்யராஜை பாராட்டுங்க. அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க? இதுவா தமிழ் சமூகம்? இதா தமிழருடைய பாரம்பரியம்? இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறோம்? இதுவா இன்றைக்கு யாருடைய நாள்? இன்றைக்கு யாருடைய பிறந்த நாள்? தென்னாட்டு ஜான்சி ராண்டி அழைக்கப்பட்ட என் முன்னத்தியர் அஞ்சலை அம்மாள் பிறந்த நாள் இந்த நாள். இந்த நாளில் சொல்கிறேன், என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களே, எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. எந்த கூத்தாடி பையனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன? அவன் படம் 100 நாள் ஓடின என்ன, ஓடா போட்டான? அவர் வந்து கதவை திறந்து காலைல 11 மணிக்கு தரிசனம் தருவானா? அவன் நைட்டு விடிய கூத்தடிச்சுட்டு கொம்மால் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு கவுந்தடிச்சு தூங்குவானா? அவர் வெளியில வந்து போயஸ் காரன்ல அவர் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இவன் போய் நிப்பானா? ஐயோ தலைவா உன்னை பாக்கணும்னு. ஏண்டா அவனுக்கு சோறு போட போறான்? அவனால அவனுக்கு உழவு வைக்க போகுது? அவன் பிள்ளைக்கு பீஸ் கட்ட போறான்? அவன் ரோடு போட்டு கொடுக்க போறான்? அவனுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க போறான்? அவனுக்கு கலை அறிவியல் கல்வி கொண்டு வந்தான்? ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தான்? ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாவட்டத்துக்கு வேணும். ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என் இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் என் தமிழ்ச்சாதி பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று பேசினான். இன்னைக்கு வந்துட்டு இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆபீஸ் வாசல்ல ஒரு சின்ன ஒரு தர்ணா போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து நடிகர் விஜய் அவரை பற்றி வந்து ரொம்ப இதாக பேசியிருந்தார். அது தனி மனிதனுடைய ஒரு தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன். இதை வந்து அவர் பேசுகிறது மிகப்பெரிய தவறு. எப்போ பார்த்தாலும் கூத்தாடின்றது இதுன்றது அதை போய் அதை தாண்டி அவர் ஒரு கல்வி இதுக்காக வந்து ஒரு என்கரேஜபிளாக பசங்களுக்கு நிறைய மோட்டிவேஷனோடு நிறைய தொடர்ந்து இந்த விழாவை பண்ணிட்டு தான் இருக்கார் அவர். அந்த +1 +2 10th படிக்கிறவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விழாவை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. அந்த விழாவை ஒரு கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. குழந்தைங்க மேலே கை போட்டு பேசுகிறாரு. இதெல்லாம் கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சார், அவர் எல்லாரும் அண்ணனாக பார்க்குறாங்க. அதை தாண்டி 2 குழந்தைங்களுக்கு அவர் அப்பாவை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது இவ்வளோ கொச்சையாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இன்றைக்கி அந்த தர்ணா போராட்டம் நடத்துகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து அவங்க தொண்டர்களை நிறைய பேர் வர வச்சுருந்தாங்க ஆஃபீஸுக்கு. இதுக்கு நடுவில் வந்து இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, இல்லை சார், இவர் தொடர்ந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு சார், அது சரியில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சார், இப்போ மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னா அவங்க வந்துட்டு கூத்தாடியாக இருக்குன்னு அவசியம் இல்லை சார். நல்ல மனுஷனாக இருந்தால் போகணும். விஜய் சாரை பொறுத்தவரைக்கும் நல்ல மனுஷன். நான் இதை வந்து கட்சி ரீதியாக பேசலை. ஒரு தனி மனித தாக்குதலாக ஒரு நடிகர், என்னுடைய நண்பர், நீங்கள் தொடர்ந்து கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கீங்க. இதனால தான் இது பண்ண சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசுனதுனாலையும் உங்கள் ஆட்கள் அங்கே வந்ததுனாலையும் இது இஷ்யூ பெருசாகிடும், பிரச்சனையாகிடும்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால இதை நான் கைவிட்டிருக்கேன். பட் இது தற்காலிகம் தான் கைவிட்டிருக்கேன். தொடர்ந்து இந்த மாதிரி வேல்முருகன் நான் பேசியிருந்தாங்கன்னா நான் கண்டினியூ இதை வந்து தொடருவேன். தொடர்ந்து நான் போராட்டத்தில் இறங்குவேன். இன்றைக்கி வந்துட்டு